லட்சுமி வந்து மகா கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து இந்த ப்ராப்ளத்தை நீ தான் தீர்க்கணும். இதில் ஒரு உண்மை இருக்குது மகா, இதை நீ தான் கண்டுபிடிக்கணும். யார் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நீ வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி உங்களுக்காக நான் வரேன். ஆனால் ஒரு வேளை வந்து அவர் மேலே வந்து உண்மையாக வந்து அவர் மேலே தவறு இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் அந்த நிமிஷமே இந்த வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. சரி மகா, ஒரு வேளை வந்து என் பையன் தான் தப்பு பண்ணானா நீ அங்கே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்லிடுறாங்க. எல்லாருமே வந்து ராஜலட்சுமி, மகா, ஐஸ்வர்யா எல்லாருமே அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே வந்து ராஜலட்சுமி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, எம்டி பதவியில் வந்து நான் மகாவை தான் உட்கார வைக்க போகிறேன். மகா தான் இந்த வீட்டு நிர்வாகம், ஆஃபீஸ் நிர்வாகம் எல்லாத்தையும் அவள் தான் பார்க்க போகிறா அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படி சொல்கிறாங்க. யார் ஒத்துக்கினாலும் ஒத்துக்கலாம், கவலை இல்லை, இது நான் எடுத்த முடிவு இல்லை, பெரியவங்க எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ராஜலட்சுமி. அதை கேட்டு வந்து அனாமிகா, அப்புறம் காயத்ரி, சித்ரா எல்லாருமே டென்ஷன் ஆகிடுறாங்க. அடிச்சு சித்ரா வந்து இப்படி நடந்துச்சு, இந்த மகாவை எதுவும் பண்ண முடியலையே அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. மகா வந்து எப்படியாவது அழகியோட அம்மாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வழிகளை முயற்சி பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை சூர்யா என்ன பண்ணுறாரு, ஒரு இடத்துக்கு வந்து பணத்தை எடுத்துகிட்டு போகிறத மகா பார்க்குறாங்க. மகா வந்து பின்தொடர்றாங்க. என்ன பண்ணுறாரு, தன்னோட ஆஃபீஸ் மேனேஜர் கிட்ட அந்த பணத்தை கொடுக்குறாரு. இந்த பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்போ அந்த ஆஃபீஸ் மேனேஜர் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. நம்ம மகா, சாரி மேடம், அது வந்து சொல்லக்கூடாது மேடம் அப்படின்றாங்க. சொல்லக்கூடாது, இப்போ சொல்ல போகிறீங்களா, இப்போ இல்லையா அப்படின்னோடனே அதுக்கப்புறம் தான் அங்கே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. அதை வந்து மகா பார்க்குறாங்க. பார்த்தா அதில் வந்து இந்த மாதிரி மேனேஜர் வந்து கிட்ட பணத்தை வாங்குறதும், அதே மாதிரி சூர்யாவும் வந்து வேற ஒரு பொண்ணும் பேசிகிட்டு இருக்கிறதும், அந்த மேனேஜர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பணத்தை கொடுக்குறதும், அந்த பொண்ணு சூர்யா கிட்ட கேட்குறாங்க, என்னை எப்போ தாங்க ஊர் உலகம் தெரிய என்னை கூட்டிகிட்டு போவீங்க, என் குழந்தைய நான் விட்டு பிரிஞ்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து மேனேஜர் வந்து உண்மையை சொல்லிடுறாரு. அப்போ வந்து அப்போ சூர்யா தான் இதெல்லாம் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் இது வந்து வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா பேக்ரவுண்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஆஃபீஸ் கிடையாது, இது வேறு ஏதோ இடத்துல இருந்து அவர் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மேனேஜர் ஆஃபீஸ்க்கு தானே பணத்தை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னார், இதில் ஏதோ பொய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க மகா. உடனே என்ன பண்ணுறாங்க, பிரபா கூப்பிட்டு, இல்லை பிரபா, எனக்கு என்னமோ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் நம்பிக்கை கிடையாது, இதில் வேறு ஏதோ வந்து உண்மை இருக்குது, அந்த உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும். மேனேஜர் காட்டின வீடியோவும் தப்பு, அதே மாதிரி அங்கே பார்த்த சிசிடிவி ஃபுட்டேஜும் தப்பு, இதில் எதுவும் இருக்குது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. என்னக்கா ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னோடனே, பேக்ரவுண்டை பாரு, இருட்டாக இருக்குது, அது கண்டிப்பாக வந்து ஆஃபீஸ் கிடையாது. சூர்யா வந்து அன்றைக்கி ஆஃபீஸில் தான் முடிச்சுட்டு வரும்போது தான் இந்த பிரச்சனையே உருவாச்சு. அவர் நேராக ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தவொடனே தான் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை வந்து தடுத்து நிறுத்தினார், டிஎன்ஏ டெஸ்ட்டை. அப்படின்னும் போது சூர்யா வந்து ஆஃபீஸில் தான் எதுவும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு, அப்போ மாமாவோட ஆஃபீஸில் எதாவது நடந்திருக்குமாக்கா அப்படின்னோடனே, கண்டிப்பாக அங்கே தான் நடந்திருக்கும், வா போயிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து நம்ம அங்கே இருக்கிறத செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி அந்த டேட்டில் இருக்க 3 மணி நேரம் சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் அங்கே இல்லை. அதிர்ச்சி அடைகிறாங்க. அங்கே இருக்கவங்க கேட்குறாங்க, என்ன ஆச்சு, ஏன் இது இல்லைன்னொன்னே, இது வந்து மேடம் அப்படி சொல்ல வராரு. மேடம், இதை நான் சொல்லக்கூடாது மேடம், சொல்ல போகிறீங்க, இப்போ நான் தான் எம்டி, நீங்கள் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னோடனே, மேடம் சார் வந்து சூர்யா சார் தான் இதை அழிச்சிட்டாரு மேடம் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. அவர் ஏன் அழிக்கணும் இந்த 3 மணி நேரத்தை அப்படின்னு தெரியல மேடம் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு பிரபா, இதை எப்படியாவது ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா, எந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆனாலும் டெலிட் ஆனாலும் ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவான், நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபா வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே மகா வீட்டுக்கு வராங்க. எல்லாருக்கும் சாப்பாடு வந்து பரிமாறிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ராஜலட்சுமி வந்து அப்படியே பார்த்து சூர்யாவை முறைக்கிறாங்க. சூர்யாவுக்கு வந்து சாப்பாடு வந்து யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மகா வந்து வேறு வழி இல்லாமல் சாப்பாடுக்கு சூர்யாவுக்கு கொடுக்குறாங்க. சூர்யா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. மகா நம்ம ஏற்றுப்பா அப்படின்னு நினைக்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் சாப்பிடாம இருக்கிறது எனக்கு மனசு கேட்கல, அதுதான் கொடுத்தேன், அதுவும் அழகியோட அப்பான்ற முறையில் தான் கொடுத்தேன் அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால் சூர்யா வந்து மகா நம்ம மேலே கோவமாக தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே அழகி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப டென்ஷனாக வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ மகா வந்து, இங்கே பாரு அழகி, ஏன் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, அப்பா பாவம் சாப்பிடல அப்படின்னோடனே, சரி நீ நான் தான் சாப்பாடு கொடுத்தேன்ல, அது சாப்பிடலையா, இல்லை அப்பா அப்படியே வச்சுருக்காரு, நீ போய் அப்பா கிட்ட பேசி வீடு கண்டிப்பாக சாப்பிடுவாருன்னா குழந்தை ஊட்டி விட்டோன்னே நம்ம சூர்யா சாப்பிட்றாரு. மகா நிம்மதி அடைகிறாங்க. அடுத்து வந்து மகாவுக்கு வந்து பிரபா கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு, உனக்கு அமுச்சு விட்ருக்கேன் பாருன்றாங்க. அதை பார்த்த மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா அதில் ராகவன் வந்து தவறான முடிவுக்கு போயிருக்காரு. அந்த டைமில் சூர்யா தடுத்து நிறுத்துறாரு. ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னோட, நான் வாழ தகுதி இல்லாதவன்டா, நான் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், அழகியோட அப்பா நான் தான்டா. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாடா, ஒரு பொண்ணு நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணா செக்ரட்டரியா, அந்த பொண்ணும் நானும் இந்த மாதிரி வந்து நடந்துட்டோம், அதனால தான் வந்து அழகி உருவானா. ஆனால் வந்து எனக்கு தெரியாதுடா, அவளுக்கு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபோன் பண்ணி குழந்தைய அமுச்சு விட்றேன், உங்கள் வாரிசை நீங்கள் ஏற்றுக்குங்கன்னு சொல்லி அமுச்சு விட்ருக்கா. இந்த விஷயம்லாம் எனக்கு இப்போ தான்டா தெரியும், முன்னாடி கூட எனக்கு தெரியாது. இப்போ கண்டிப்பாக டிஎன்ஏ வந்து டெஸ்ட் எடுக்க போகிறாங்க வீட்டில், எல்லாரும் முன்னாடி எனக்கு அவமானம் ஆகிடும், கண்டிப்பாக நான் தான் அந்த குழந்தையோட அப்பான்னு தெரிய வரும். இதுக்கப்புறம் நான் இந்த உலகத்திலேருந்து என்ன பண்ண போகிறேன், எல்லாரும் முன்னாடி உங்கள் அம்மா முன்னாடி நான் அவமானப்பட விரும்பலடா, அதனால தான் இந்த முடிவு எடுத்துகிட்டு என்னை விட்டுறா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எந்த அவமானமும் பட வேணாம், அம்மாக்காக ப்ளீஸ்ப்பா, இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவ்வளோ தான் பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால் வந்து இந்த படியை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க மகா இதை பார்த்து.